வணக்கம். தமிழ் பூமியிலேருந்து அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இவருக்கு நான் ஸ்பெஷல் இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும். கௌதம். ஸோ ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் பூமியில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300-400 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு டாப் 2ல உள்ள வீடியோ என்னோட வீடியோவே கிடையாது. அது அதை போட்டது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் தான். அதில் அந்த கெஸ்ட் நம்ம கௌதம் பாலச்சந்திரன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் முன்னாடி நம்ம போட்டோம். மெஷின் லேர்னிங் இன்ட்ரடக்ஷன் டு மெஷின் லேர்னிங்னு போட்டிருக்கோம். நீங்கள் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் AWS, அதுவும் நான் போட்ட வீடியோ இல்லை. மெஷின் லேர்னிங் போட்டிங்கன்னா நம்ம போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நன் அதர் தென் கௌதம். ஸோ இன்னைக்கு அவர் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம சரி பேசலாம், ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆயிருக்குமா ப்ரோ? கண்டிப்பா இருக்கும். 3 இயர்ஸா நான் பேசல. நம்ம சென்னையில இருக்கும்போது பேசியிருக்கோம். அப்புறம் இங்க வந்த உடனே நமக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் அப்படியே போனதுனால போயிட்டு இருந்துச்சு. அதனால இப்ப திருப்பி பேசலாம், சரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு கூப்பிட்டு வந்தோம். நன் அதர் தென் கௌதம். ஹாய் கௌதம். ஹாய் ஜி. ஹாய். ஸோ எப்படி இருக்கீங்க? சூப்பர், எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல வேலை, அழகான குடும்பம். அங்க எப்படி போயிட்டு இருக்கு? சேம் தான், நல்ல வேலை, குடும்பம். பட் என்ன இங்க கொஞ்சம் யூஎஸ் லைஃப் கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல ப்ரோ, உங்களுக்கு தெரியும். இங்க நம்ம அங்க இருக்கிறத விட இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்போம். பட் நீங்க வர பிளான் இருக்கா ப்ரோ? பேசுனதோட சரி. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சென்னை தான், அதை தாண்டி வந்தது கிடையாது. ஆனா உங்களுக்கு உலக நாலேஜ் எல்லாம் ரொம்ப, உங்களுக்கு அப்பவே ஆர்வம், நீங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கீங்க. ஆமா, பட் எனக்கு சின்ன வயசுல இருந்து இங்க பிறந்து வளர்ந்தது அப்படின்னால எனக்கு அங்க டூரிஸ்டா வர ஆசை. பட் அதை தாண்டி வேலைக்கெல்லாம் என்னால ஒரு வாரம் 10 நாளைக்கு மேல சென்னை விட்டு இருக்க முடியாது. அதுவும் தமிழ்ல பேசலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி நம்ம ஊருக்காக தான் இருக்காங்க டாலஸ்ல எல்லாம். ஆனா நீங்க போற இடம் கேரண்டி பண்ண முடியாது இல்லைங்களா? கரெக்ட். பாத்தீங்களா, அங்க இருந்துட்டே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இல்ல, நம்ம சொல்ல தெரியாது வர்ற வரைக்கும். ஹைதராபாத்ல இருந்திருக்கேன் 2.5 வருஷம். ஹைதராபாத்ல இருந்தேன். அதுக்கு முன்னாடி நொய்டால ஒரு 6 மாசம் இருந்தேன். அதெல்லாம் இருந்துட்டு ஐயோ தமிழ்கிட்ட 2.5 வருஷம் கூட நான் ஹைதராபாத்ல ஏன் தாக்க பிடிச்சதுன்னா, காலேஜ் பசங்க என் கூட தங்கியிருந்தாங்க. ஓகே. சோ அதனாலதான் என்னால தாக்கு பிடிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அவங்க கூட தமிழ்ல பேசி 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 மத்தபடி எனக்கு என்னதான் கிளையண்ட் கூட இங்கிலீஷ்ல பேசினா கூட தமிழ்ல பேசலன்னா என்னால அது இருக்க முடியாது. ரொம்ப நாள், ஒரு 10 நாளைக்கு மேக்சிமம் இருக்கலாம், அதை தாண்டி இருக்க முடியாது. கரெக்ட் தான். ஆனா இங்க இல்ல கௌதம், நான் என்னன்னா, நான் மும்பைல இருந்திருக்கேன். ஆக்சுவலி 3 வருஷம் இருந்தேன். மும்பைல தமிழ் பேசுறவங்கள விட இங்க தமிழ் பேசுறவங்க ரொம்ப அதிகம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஸோ இங்க நான் வால்மார்ட்டுக்குலாம் போனா சும்மா தமிழ் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் நிறைய நாள். ஐயோ, நான் நொய்டால ரொம்ப கம்மி ஆக்சுவலா, நீங்க சொல்ற மாதிரி. நொய்டால நார்த் இந்தியால ரொம்ப கம்மி. நான் போகும்போது ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க தமிழ், எனக்கு தெரியும் நீங்க தமிழ்ல பேசுனீங்க எனக்கு தெரியும் அப்படின்ட்டு, அவங்கள பொறுத்த வரைக்கும் யாராவன் பைத்தியக்காரன், யாரா வந்து பேசிட்டு இருக்கான்னு இருக்கும். பட் எனக்கு ரொம்ப அது ஆச்சரியம். இல்ல இங்க உங்களுக்கு அது டெஃபினட்டா நானே ஃபீல் பண்ணேன். ஏன்னா மும்பைல எனக்கு தமிழ் பேசுறதுக்கு நீங்க நினைக்க அதே ஃபீலிங் தான். மும்பைல தமிழ் பேச ரொம்ப கம்மியா இருப்பாங்க. 1-2 பேர் அங்கங்க பார்ப்போம், திடீர்னு அவங்ககிட்ட பேசுவோம். பட் இங்க நிறைய இருக்காங்க. ஆக்சுவலி தமிழ் தெலுங்கு நிறைய இருக்காங்க. 2வது தமிழ். யூஎஸ்ல நிறைய இந்தியால இருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க நிறைய. செகண்ட் விஷயம் இந்தியா தமிழ்நாட்டுக்காரங்க தான், தமிழ் பேசுறவங்க. ஸோ இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், பார்த்தாலும் தெரியுது நமக்கு. ஸோ சூப்பர். அதுல நெக்ஸ்ட் எந்த ரிலேட்டட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் முன்னாடி நீங்க டேட்டா மிஷின் லேர்னிங்ல இருந்தீங்கன்னு தெரியும், நம்ம பேசியிருந்தோம். இப்போ எதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஜென்ரலா? ஸோ முன்னாடி என்எல்பில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மிஷின் லேர்னிங், அதுவும் என்எல்பி ஃபோக்கஸ்டா இருந்தது அப்ளிகேஷன் ஃபுல்லாவே. இப்போ டேட்டா சயின்ஸ் தான் ஃபுல்லா. ஓகே. ஸோ டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னா முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத கேட்குறேன். இப்போ டேட்டா அனலிஸ்ட்னு சொல்றாங்க, டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ 2 பேரும் ஒன்று தானா, இல்லை வேற ஏதாவது பண்றாங்களா அவங்க? இல்ல, டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ என்ன டிஃபரன்ஸ்ன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, டேட்டா அனலிஸ்ட்ங்கிறவங்க வந்து 2 பேருக்கும் வந்து கிட்டத்தட்ட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. டைட்டில் தான் வேற வேற மாதிரி இருக்கும், பட் ரோல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இன் பேப்பர் நீங்க பேசணும் அப்படின்னா, டேட்டா அனலிஸ்டுக்கும் டேட்டா சயின்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இதான்ப்பா என்னோட ஸ்டோரோட டேட்டாலாம், உங்களோட கிளைண்ட் வந்து ஏதோ ஒரு க்ளோத்திங் ஸ்டோர்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து சேல்ஸ் அதிகமானப்பா, என்ன பண்ணலாம், என் டேட்டா வச்சு நீ என்ன எனக்கு சொல்லுவ,
எதனால எனக்கு சேல்ஸ் வந்து டவுனா இருக்கு, இல்ல எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ டேட்டா அனலிஸ்டும் டேட்டா சயின்டிஸ்டும் 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒரே மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. அனலைஸ் பண்ணுவாங்க டேட்டா. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட்ன்றவங்க வந்து அட்வான்ஸ்டா அவங்களால அனலைஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெடிக்டிவ் மாடலிங் எழுதணுமோ, இல்ல ஒரு மாடல் வச்சுட்டு இந்த மாடலை வச்சு அனாலிசிஸ் பண்றது, அதை சுத்தி அதெல்லாம் அவங்க டேட்டா அனலிஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் வேறஸ் டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அவங்க பண்ற அனாலிசிஸ் வந்து அட்வான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அட்வான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி மாடலிங்கும் பண்ணுவாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங்கும் பண்ணுவாங்க. சோ அனாலிசிஸ், விஷுவலைசேஷன் அதோட ஸ்டாப் ஆயிடும் அனலிஸ்ட். ஓகேங்களா? டேட்டா சயின்டிஸ்ட் அவங்க அனலைஸ் பண்றதுக்கு வந்து ஸ்டாட்ஸ் ஹெவியா இருக்கும், மாடலிங் ஹெவியா இருக்கும் அவங்களோட அனாலிசிஸ். சோ இதனாலதான் உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கு. சோ இந்த மாடல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதிகமா சேல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்த அளவுக்கு அவங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் டேட்டா சயின்டிஸ்டால. டேட்டா சயின்டிஸ்டால அது பண்ண முடியும். பட் எல்லாருமே ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ உங்களுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் வந்து மல்டிபிள் நாட்ச் அதிகமா எடுத்துட்டு போவாங்க அந்த ப்ராப்ளம். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து இப்போ டேட்டா சயின்டிஸ்ட்னா நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அவங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 4 டேட்டா அனலிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அது கரெக்டா? இல்ல, அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூகுள் எடுத்துக்கலாமே. கூகுள் பொறுத்த மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க நான் நிறைய கேஸ் ஸ்டடி பார்த்திருக்கேன். நான் கூகுள்ல வேலை செஞ்சது கிடையாது, பட் வேலை செஞ்சவங்க பாட்காஸ்ட் பார்த்திருக்கேன், அப்புறம் வேலை செஞ்சவங்க ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன் நிறைய. ஸோ நிறைய A/B டெஸ்டிங் பண்ணுவாங்க. A/B டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ 2 இல்ல 3 வேரியண்ட்டை கம்பேர் பண்ணி எந்த வேரியண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் டெக் வந்து பெட்டர் சூட்டட் ஃபார் தி கஸ்டமர் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இதான் வந்து A/B டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டீமா வேலை செய்வாங்க. அங்க சில பேர் வந்து குவாண்ட் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா சயின்டிஸ்டே வந்து குவாண்ட் அனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, பேசிக்கா அவங்களோட வேலையெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த வேரியண்ட்ல எந்த வேரியண்ட் வந்து ஃபாலோயிங் கிரைட்டீரியா வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். நீங்க டேட்டா சயின்டிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெட்ரிக் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வேரியண்ட் ஆஃப் வெப்சைட்டை விடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 2 வேரியண்ட் ஆஃப் வெப்சைட்டை விடுறீங்க. எந்த வேரியண்ட்ல அதிக கிளிக் த்ரூ ரேட் இருக்கு, அதிகமா கிளிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு அதான் மெட்ரிக்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மெட்ரிக் டிஃபைன் பண்ணணும். இந்த மெட்ரிக் வந்து மெஷரபிளா அப்படின்றது பார்க்கணும். அதுக்கப்புறம் குவிக்லி மெஷரபிளா அப்படின்னு பார்க்கணும். அதாவது குறிப்பிட்ட டைம்ல 2 மாசம் தான் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 மாசத்துல இதை உங்களால மெஷர் பண்ண முடியுமா? அதே மாதிரி மெஷர் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் எடுப்பீங்க, அதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் செட் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் நல்லா. ஓகேங்களா? சோ அவங்க வந்து சிம்பிள் அனலிஸ்டா நம்மளால பார்க்க முடியாது. அதாவது பட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே பாயிண்ட்ல தான் ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? பட் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சிமுலேஷன் ரன் பண்ணணும் நிறைய. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து ஒரு டீம் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்டே இருப்பாங்க. கூகுள் வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் கிடையாது, ரொம்ப பெரிய ப்ராடக்ட். ஓகேங்களா? அவங்க நிறைய சர்வீசஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு சர்வீசஸுமே இந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு வேரியன்ட் வருது அப்படின்னா அதுதான் ஒன்லி வேரியன்ட் கிடையாது. வேற எங்கேயோ எவனோ ஒருத்தன் இன்னொரு வேரியண்ட கூட யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது அது. பட் நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்லயே இருப்போம். இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட் பண்ணுவாங்க. டேட்டா அனலிஸ்டிங் எங்க வருவாங்கன்னா, நான் அகைன் இது வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நிறைய இன்டர்ன்ஸ் ப்ரொஃபைல்லாம் நான் பாத்திருக்கேன். அவங்க உள்ள கூகுளுக்குள்ள டேட்டா அனலிஸ்டா தான் போவாங்க. ஏன்னா they are probably not up to the mark of the experienced data scientist, இல்லீங்களா? சோ அப்படி உள்ளார போகும்போது இன்டர்ன்ஸா டேட்டா அனலிஸ்டா போவாங்க. அவங்களுக்குமே கூகுள் லெவல்ல இருக்கிற டேட்டா அனலிஸ்டுக்குமே நல்ல குவாண்ட் ஸ்கில் இருக்கணும், அப்பனாதான் எடுப்பாங்க. சோ சில டிபிக்கல் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில அவங்களுக்கு அவ்வளவு தேவைப்படாது. அதனால எனக்கு ஒரு அனலிஸ்டுக்கு வந்து ஒரு அனலிட்டிக்கலா யோசிக்கிற கேப்பபிலிட்டி, couple of tools like Python or R or Excel, கொஞ்சம் விஷுவலைசேஷன் தெரிஞ்சா போதும். பட் கூகுள் லெவல்ல போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி,
அப்புறம் இது பேர் என்ன, கால்குலஸ், ஓகே இது எல்லாமே தேவைப்படும் உங்களுக்கு. அபார்ட் ஃப்ரம் யுவர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நான் சொல்றது வந்து பைத்தான், ஆர், அதை தவிர நான் சொல்றேன் கோடிங் ஸ்கில்ஸ் தவிர ஓகே சீக்வலும் தெரிஞ்சிருக்கணும், அனலிஸ்டுக்கும் சீக்வல். தெரிஞ்சிருக்கணும், டேட்டா சயின்டிஸ்டுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இன்னொன்னு என்னன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன பார்த்தேன்னா, நான் டேட்டா அனலிஸ்ட்னு நான் சொல்லிக்குவேன் என்னைய அப்பப்போ. ஸோ டேட்டா இன்ஜினியரிங்லாம் எல்லாருமே அனலிஸ்ட், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட அனலிஸ்டா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி அது ட்ரூ. இல்ல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது என்னன்னா, இயர் எண்டில் எனக்கு வர டேட்டா ஃபுல்லாமே எஸ்கியூஎல்ல தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ்கியூஎல்ல நான் அந்த டேட்டா யூஸ் பண்ணிட்டு, ஒரு கஸ்டமர் டேட்டாலாம் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். லைக் இப்படிலாம் இருக்குப்பா ட்ரெண்டுன்றதை சொல்லணும். இது டேட்டா அனலிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். டேட்டா சயின்டிஸ்ட்டும் இதையே பண்ணுவாங்களா? லைக் அதாவது மோஸ்ட்லி ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் பண்ணுவாங்களா, இல்லை ஆல்ரெடி ஓகே திஸ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்ற கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியிருக்குமா சயின்டிஸ்ட்? அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க கம்பெனி இல்ல ப்ரொஃபைல் வச்சு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தின் லைன். ஏன்னா ஒரு கம்பெனில அனலிஸ்ட்னு சொல்றவங்க டேட்டா சயின்டிஸ்டோட வேலையும் பார்ப்பாங்க, இல்ல டேட்டா சயின்டிஸ்ட் ஹையர் பண்ணாம வெறும் அனலிஸ்ட் வேலையும் கூட பார்ப்பாங்க. சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரொஃபைல். சோ நீங்க சொன்ன மாதிரியே நிறைய அனலிட்டிக்ஸ் இருக்குல்ல, டயக்னாஸ்டிக்ஸ் இருக்கு, டிஸ்கிரிப்டிவ்ஸ் இருக்கு, ப்ரெடிக்டிவ் இருக்கு, டிஸ்கிரிப்டிவ் இருக்கு. சோ இந்த அனலிட்டிக்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கள நம்ம டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் டிஸ்கிரிப்டிவ் அப்புறம் இன்ஃபரன்ஷியலோட நிப்பாட்டிக்குவாங்க தெரியுமா, அதை தாண்டி போக மாட்டாங்க. ரொம்ப ப்ரெடிக்டிவ்க்கு ரொம்ப போவே மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மேபி ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மாடலிங்க்கு போக மாட்டாங்க, அவங்கள அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப பிசினஸ் அனலிஸ்ட் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோர்காஸ்டிங் பண்ணுவாங்க. ஆமாமா கண்டிப்பா. மாடல் யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஸ்டில் வி ஃபோர்காஸ்ட் அந்த மாதிரி பண்றோம். எக்ஸல் வச்சு எவ்வளவு பண்றோம். எக்ஸல் டேட்டா அனலிஸ்ட் டூல் தானே உங்களுக்கு. ஓகே. ஸோ இதோட ஒரு பேசிக் கொஸ்டின் ஆக்சுவலி நிறைய பேர் கேட்குறாங்க. நான் உங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம போஸ்ட் விட்டுருக்காங்க. நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணணும்? நான் இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்களுக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா, பர்சீவரன்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பிலாசபிக்கலா நம்ம இந்த பிலாசபிக்கல் ஆங்கிள் இருந்து இதை பார்ப்போம். என்ன அப்படின்னா, பாடி பில்டிங் மாதிரி தான். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். டைம் எடுத்து டிவோஷனலா நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்க பாடியும் அந்த குவாலிட்டிக்கு வரும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் டேட்டா சயின்டிஸ்டும். உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்கேரியா இருக்கும். ஐயோ பாடி இன்னும் இப்படி வரணுமா, நம்மளுக்கு ரொம்ப குண்டா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? பட் அந்த சில பேர் கொஞ்சம் 1 மாசம் 2 மாசம் நல்லா பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்க டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு கரியரா எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீரியஸா, இப்ப நான் வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும், நாளைக்கு எனக்கு மைண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரியல, பட் கடைசி வரைக்கும் இதுதான் பண்ணணும்னு நான் பாக்குறேன். இல்ல கடைசி வரைக்கும் டேட்டா சயின்ஸ் இருக்கிற ஃபீல்டுக்குள்ளேயே தான் நான் இருக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்க சீரியஸ்னஸ் உங்களுக்கு வரணும். சோ இது வந்து உங்களோட மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் நீங்க மாத்தணும். நீங்க டெக்னிக்கல்லாம் அதுக்கப்புறம் நம்ம போலாம், பட் உங்களோட ஃபோக்கஸ், உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சில டூல்ஸ், மேண்டேட்டரி டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆரோ பைத்தானோ, அது உங்க இஷ்டம். ஓகேங்களா? சில பேர் வந்து பைத்தான் தான் பெஸ்ட்னுவாங்க, சில பேர் ஆர்ன்னு சொல்லுவாங்க. இட் டசன்ட் ஆக்சுவலி மேட்டர். ஓகேங்களா? ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி வந்து ரெண்டுத்துக்கும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏதோ ஒரு கோடிங் டூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவன் கொஸ்டின்ஸ் கொடுத்தா கூட, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கோடிங் ரவுண்ட்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அவன் ஒரு கம்பைலர் வச்சிருப்பான். அதுல கிட்டத்தட்ட நீங்க என்ன லாங்குவேஜ் படிக்கிறீங்களோ அது எல்லா லாங்குவேஜுமே சப்போர்ட் ஆகும். புரியுதுங்களா? சோ ஆர் பைத்தன் இட் இஸ் அப் டு யூ. ரெண்டுமே படிச்சா சூப்பர். ஏன்னா உங்களுக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னு தெரியாது. ஓகேங்களா? பட் லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் a டூல். ஓகேங்களா? அது அதுல ரொம்ப, அதாவது எந்த லாங்குவேஜ்னு நீங்க சண்டை போடுறதோட டெக்னிக்கை நம்ம கத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னா, ஆர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஒண்ணுதான், பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஒண்ணுதான். சோ பேசுற டூல் தான் வேற. ஓகேங்களா? அது ஒண்ணு. சீக்வல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ நீங்க டேட்டாவோட தான் உங்களோட முழு நேரமும் செலவு, ரொம்ப கம்மியான டைம்ல தான் இந்த மாடலிங்லாம் நீங்க செலவு பண்ணுவீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, மிஷின்ல, ஏன்னா அது தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நீங்க யூடியூப் ஆட் ஆகட்டும், இல்ல ஒரு இன்ஸ்டிடியூட் போனா கூட கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப கம்மி, மைனர் பார்ட் தான் அது. முக்காவாசி டைம் நீங்க டேட்டா கூட தான் நீங்க வந்து வாழ்வீங்களே. ஆக்சுவலா சமைக்கிற மாதிரிதான், அந்த சொல்லுவாங்களா, சமைக்கும் போது அப்படியே இன்கிரீடியன்ஸ் கூட பேசுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரிதான் டேட்டா கூட நீங்க பேசிட்டே நிஜமா தான் சொல்றேன், நீங்க பேசிட்டே இருப்பீங்க அப்படின்னா அந்த ஃபீல்ட நீங்க பாத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு கண்டிப்பா நிறைய தாட்ஸ் வரும். இதை எப்படி மெனிப்புலேட் பண்ணலாம், நம்மளோட யூஸ் கேஸுக்கு இதை எப்படி நம்ம வந்து மெனிப்புலேட் பண்ணலாம்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். அந்த மெனிப்புலேஷன் ஸ்கில்ஸுக்கு உங்களுக்கு சீக்வல் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? சோ ஒரு டூல், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சீக்வல் ரொம்ப மஸ்ட். அண்ட் ரொம்ப அண்டர் ரேட்டட் ஸ்கில் வந்து எக்ஸல். ஓகேங்களா? எக்ஸல் வந்து நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம்னா அது ஒரு டூல், பட் அதுல ஏகப்பட்டது பண்ணலாம். நீங்க என்ன பண்ணுங்க, என்னதான் அனாலிசிஸ் பண்ணுங்க, நீங்க கிளையண்ட்னு வந்துட்டா சம்மரி மட்டும் தான் காட்ட முடியும். இங்க எல்லா அனாலிசிஸும் உனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. சோ சம்மரி காட்டுறதுக்கு பெஸ்ட் டூல் என்னன்னா எக்ஸல் தான். எக்ஸல்ல ஃபுல் டேட்டாவும் போடக்கூடாது. ஓகேங்களா? எப்பவுமே எக்ஸல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை சம்மரைஸ் பண்றதுக்கு மட்டும்தான் எக்ஸல். டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு எக்ஸலே கிடையாது. ஓகேங்களா? சோ அது எப்படி நீங்க காட்டுவீங்க அப்படின்னா எக்ஸல்ல மட்டும் தான் காட்டுவீங்க. சோ அது ரொம்ப அண்டர்ரேட்டட் டூல். அதை நீங்க படிக்கணும். ஓகேங்களா? சோ எனக்கும் இன்னும் நிறைய தெரியாத ஃபார்முலேஷன்லாம் இருக்கு. பட் கூகுள்ல பார்த்து என்னால எதை இப்படியே பண்ணிட முடியும். அதே மாதிரி மேக்ரோவும் எனக்கு கொஞ்சம் தெரியும். மேக்ரோ எழுதவும் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஓகேங்களா? சோ விஷுவல் பேசிக்கும் எனக்கு தெரியும். ஓரளவுக்கு என்னால ஆட்டோமேட்டும் பண்ண முடியும் சில விஷயத்த. ஓகேங்களா? சோ அதுவும் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 ஸ்கில் ஆச்சு. கோடிங்க்கு, சீக்வலுக்கு, எக்ஸல். இப்போ மேத்துக்கு வரும். என்னன்னா உங்களுக்கு தெரியணும் மேத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி ப்ராபபிலிட்டி அப்படின்னா, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஸ்பெக்ட் டேட்டா சயின்ஸ்ல ப்ராபபிலிட்டி. ஏன் ப்ராபபிலிட்டி பிடிக்கும் அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு 8th 9th வந்திருக்கும் ப்ராபபிலிட்டி. நீங்க ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 4th இயர் இன்ஜினியரிங் வரைக்கும் உங்களுக்கு ப்ராபபிலிட்டியே கொடுத்துருவாங்க. P வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் தான் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா அந்த P வேல்யூ எப்படி டிரைவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சோ அதுக்காக ஆமா, இதுதான் P வேல்யூன்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. அந்த P வேல்யூ எப்படி டிரைவ் பண்ணுவாங்கன்றதுதான் விஷயம். சோ ப்ராபபிலிட்டினா P வேல்யூ கொடுத்து சால்வ் பண்றது மட்டும் கிடையாது. அந்த P வேல்யூவே எப்படி டிரைவ் பண்ணணும் கொண்டு வருவீங்க. சோ எப்படி நம்மளால அந்த P வேல்யூ ஆக்சுவலா எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். எக்ஸாக்ட்டாலாம் சொல்ல முடியாது. இதுதான் எஸ்டிமேட் நம்ம சொல்ல முடியும். அந்த எஸ்டிமேட் எப்படி பண்றதுன்னு படிக்கணும். ஓகேங்களா? சில புக் இருக்கு. திங்க் பேஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுக்கப்புறம் லேர்ன் பேசியன் த ஃபன் வே அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இதுல எல்லாம் தான் நான் படிச்சேன். அப்புறம் கான் அகாடமி சூப்பர் ரிசோர்ஸ், செம்ம ரிசோர்ஸ் கான் அகாடமி. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி இந்த ரிசோர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த P வேல்யூ எப்படி டிரைவ் பண்றாங்க. அதுலயுமே 2 இருக்கு. ஃப்ரீக்வென்டிஸ்ட் இருக்கு, பேசியன் அப்படின்னு இருக்கு. 2 அப்ரோச்சஸுமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? சோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ், பிராக்டிகல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டியூக் யூனிவர்சிட்டி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க கோர்செரால. அதுவும் சூப்பர். ஓகேங்களா? சோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பேசிக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் ஃப்ரீக்வென்சி ஆஃப் டேட்டா. அதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டெஃபினிஷனே. முக்காவாசி உங்களோட டைம் வந்து இதுலதான் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? எப்படி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு டெசிஷன் எடுக்கிறது, உங்க டெசிஷன் மேக்கிங் வந்து ஹவு இஸ் இட் பேக் பை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? இதுதான் டேட்டா சயின்டிஸ்டோட வேலையே. சோ நீங்க மெட்ரிக் செட் பண்றதாகட்டும், எக்ஸ்பெரிமெண்ட் ரன் பண்றதாகட்டும், வேரியன்ஸ் டெஸ்ட் பண்றதாகட்டும், எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஓகேங்களா? அப்புறம் கால்குலஸ். ஓகே, கால்குலஸ் எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னா, மஷின் லேர்னிங்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 இருக்கு. ஓகேங்களா? டிட்டர்மினிஸ்டிக்னு ஒன்னு இருக்கு, ப்ராபபிலிஸ்டிக் அப்படின்னு இருக்கு. டிட்டர்மினிஸ்டிக்னா எவ்வளவு வாட்டி ரன் பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் KNN இருக்கட்டும், நைவ் பேஸ் ஆகட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெராமெட்ரிக் கிடையாது. அதாவது வெயிட்ஸ் லேர்ன் பண்ணாது. ஓகேங்களா? இந்த அல்காரிதம்லாம். பட் வேரஸ் உங்களுக்கு ஈவன் டெசிஷன் ட்ரீ வெயிட்ஸ் இல்ல. அதுக்கு நீங்க வெறும் ஃபார்முலா தான். நைவ் பேஸ் ஆகட்டும், KNN ஆகட்டும், இது ஆகட்டும், ஒரே ஃபார்முலா. நீங்க எவ்வளவு வாட்டி டேட்டா கொடுத்தாலும் அந்த ஃபார்முலா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். பட் வேரஸ் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், SVM, இந்த மாதிரி அல்காரிதம் எல்லாமே வெயிட்ஸ் வச்சுதான் லேர்ன் பண்ணும். ஓகேங்களா? சோ இந்த அவுட்புட்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி இந்த வெயிட்ஸ் டியூன் ஆகுது, இந்த டியூனிங் நாப்னு சொல்லுவாங்க. அந்த வெயிட்ஸ் அதை டியூன் மாத்தினாதான் உங்களுக்கு ரிசல்ட் க்ளோஸா வரும். ஓகேங்களா? இதுக்கு உங்களுக்கு கால்குலஸ் தேவைப்படும். அட்வான்ஸ் கால்குலஸ் எல்லாம் தேவை கிடையாது. பட் வெயிட்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது இன் டாண்டம் வித் யுவர் அவுட்புட். ஓகேங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கால்குலஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம்
இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் மேத்ல வந்து லீனியர் அல்ஜீப்ரா. ஓகே ஓகேங்களா, லீனியர் அல்ஜீப்ரான்றது வந்து இட் இஸ் ஸ்டடி அபவுட் சால்விங் அன்னோன்ஸ். ஓகேங்களா, இன் லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அதாவது என்னன்னா, ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம் இப்ப நீங்க உங்க ரூம்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனாவே கொடுக்குறேன் நான் வந்து ரொம்ப இன்டெப்த் மேத்ல போல. ம் பட் இப்ப நீங்க உங்க ரூம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க ஆர்வம் மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ம் சோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க ரூம் டிஜிட்டலா பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். பாயிண்ட்ஸ் ஓகேங்களா, இப்போ அத வந்து நான் ஒரு பாயிண்ட்ஸ என்னால வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ரெஃபர் பண்ண முடியும். இப்ப ஆர்ஓட பாயிண்ட்ஸ மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னால வந்து லீனியர் அல்ஜீப்ரா யூஸ் பண்ணி ஐ கேன் செப்பரேட் தட் அவுட். ஓகே, இத மட்டும் தனியா எடுக்க முடியும். புரியுதுங்களா? சோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு லீனியர் அல்ஜீப்ரா தேவைப்படும். ஓகேங்களா, சோ லீனியர் அல்ஜீப்ரா என்ன பேசிக்கா அப்படின்னா, உங்களுக்கு கோஆர்டினேட்ஸ், வெக்டர்ஸ்னா என்ன, மேட்ரிசஸ்னா என்ன, டிட்டர்மினன்ட்ஸ்னா என்ன. ஓகே ஓகேங்களா, அண்ட் இதெல்லாம் பிசிஏன்னு ஒரு அல்காரிதம் இருக்கு. ஓகேங்களா, டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், அதுலயும் வேலை செய்யும். பிசிஏல மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கூகுள் வந்து ஒரு பேசிக்கா கூகுள் எப்படி ஆரம்பிச்சாங்க, சர்ச் இன்ஜின். அண்ட் சர்ச் இன்ஜினோட பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ரேங்கிங் வெப்சைட்ஸ். ஓகே, அதுதான் உங்களோட மெயின் பிசினஸ். இப்போ வரைக்கும் உங்களோட பிரைமரி பிசினஸ் அதுதானே, ரேங்கிங். எப்படி ரேங்க் பண்றாங்க அப்படின்றது இப்பெல்லாம் தான் உங்களுக்கு, அதாவது எனக்கு தெரிஞ்சு 2013-14ல இருந்தா உங்களுக்கு மிஷின் லேர்னிங் அசிஸ்டட் ரேங்கிங்லாம் வருது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரூல் பேஸ்ட்னு சொல்றாங்க. அகைன் இட் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பட் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் சொல்றது, இப்ப நான் சொல்றது 98-99ல நம்ம போயிடலாம். ஓகேங்களா, அப்ப வந்து ரொம்ப பயங்கரமான அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங்லாம் இல்லாத டைம். அப்ப எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேஜ் ரேங்க் அல்காரிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, சோ இது எப்படி ஆபரேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா லீனியர் அல்ஜீப்ரா தேவைப்படும். சோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆக்சுவலா என்ன, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி, அதாவது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா எதுக்கு பண்றோம், அது பண்றதுனால ஒரு வெக்டர் எப்படி மாறுது அப்படின்னு கத்து கொடுக்கறது தான் லீனியர் அல்ஜீப்ரா. ஓகே, சோ என்ன நம்ம ஸ்டடியில வந்து எப்படி, அதாவது நம்மளோட கரிக்குலம்ல எப்படி இருக்கு அப்படின்னா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க அப்படின்னா நீங்க குயிக்கா பண்ணுவீங்க. சரி எதுக்கு பண்ணோம் அப்படின்னு நம்ம கேட்டா நமக்கு பதில் இருக்கு. சரி இதனால நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. சோ அதுக்கு தான் நம்ம லீனியர் அல்ஜீப்ரா படிக்கணும். ஓகே, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா ஆக்சுவலா இந்த இப்போ XY மேட்ரிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, X வந்து Y ஆல மல்டிப்ளை பண்றீங்க, அவுட்புட் Z வருது அப்படின்னா இந்த Z-க்கும் XY-க்கும் என்ன கனெக்ஷன்? ஓகே, அதுதான் இன் பாயிண்ட் இன் ஸ்பேஸ். ஓகேங்களா, பாயிண்ட் இன் ஸ்பேஸ்ல அதுக்கு என்ன கனெக்ஷன், அதை படிக்கிறது தான் லீனியர் அல்ஜீப்ரா. இதெல்லாம் தான் மேத்ல நீங்க படிக்க வேண்டியது இருக்கு. இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான் அகாடமில இருக்கு, ஃப்ரீ, யார் வேணா படிக்கலாம். ஓகேங்களா, நான் சொல்றது எல்லாமே ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது ரொம்ப நீங்க செலவு எல்லாம் பண்ணாம. ஓகேங்களா, இது தவிர உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் தெரியணும், ஸ்பெஷலி கிராஃப் அல்காரிதம்ஸ். ஓகேங்களா, இதுக்கு லீட் கோட் இருக்கு. ஓகேங்களா, லீட் கோட் ஃப்ரீயா இருக்கு, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இருக்கு. அதுவும் ரொம்ப ஏன் கிராஃப்னு சொல்றேன் அப்படின்னா, முக்காவாசி அல்காரிதம் நீங்க மெஷின் லேர்னிங்ல பாத்தீங்க அப்படின்னா கிராஃப் பேஸ்ட். ஓகே, கிராஃப்னா நான் சொல்றது ட்ரீயும் அதுல கவர் ஆகும். ஏன்னா ட்ரீயுமே ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிராஃப் தான். ஓகே, அப்படி ஓகேங்களா, சோ இதெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா யூ கேன் பி, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இப்ப ப்ராடக்ட் சென்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஒரு இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில போனீங்க அப்படின்னா ரெண்டு கேட்பாங்க, டெக்னிக்கல், ப்ராடக்ட் சென்ஸ். ப்ராடக்ட் சென்ஸ்ன்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, கொடுத்து நீ எப்படி, அதான் நான் சொன்னல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் இருக்கு, ரெண்டு வேரியன்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் இருக்குப்பா உங்ககிட்ட. ஓகேங்களா, நீங்க எப்படி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் இன்னொரு ரெக்கமெண்டேஷன் இன்ஜினோட சூப்பர் இல்ல கம்மின்னு எப்படி சொல்லுவீங்க, என்ன மாதிரி மெட்ரிக்ஸ் எடுப்பீங்க, அப்புறம் எப்படி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன் பண்ணுவீங்க, இதெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ராபபிலிட்டி क्वेश्चंस கூட கேட்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு கிளையண்டா கூட அவங்க வந்து ஒரு ரோல் பேஸ் இன்டர்வியூ மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ரிக்வயர்மெண்ட் இருக்கு, இதை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க, ஓகே, உங்களோட அப்ரோச் இதெல்லாம் தான் ப்ராடக்ட் சென்ஸ் क्वेश्चंस. ஓகேங்களா, உங்களுக்கு டெக்னிக்கல் क्वेश्चंस இருக்கும், ப்ராடக்ட் சென்ஸ் क्वेश्चंस இருக்கும். ஓகேங்களா, ஒரு இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் வச்சுதான். இதை தாண்டி பிஹேவியரல் क्वेश्चंस இருக்கு, அதுக்கு யாருமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே டெக்னிக்கலா தான் பண்ணோம். டேட்டா சயின்டிஸ்டா இருந்தா கூட ப்ராடக்ட் சென்ஸ் டெக்னிக்கலுக்கு பார்ப்போம்,
பட் பிஹேவியரல் வந்து ரொம்ப கம்மியா தான் நம்ம கொடுப்போம் நம்ம இம்பார்ட்டன்ஸ். பட் அதுவும் முக்கியம். ஓகே பிஹேவியர்னா ஒரு சுச்சுவேஷன் உங்களை போட்டு நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க. அதாவது அது நாட் நெசசரிலி டெக்னிக்கல் சுச்சுவேஷன். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளையண்ட் வந்து ரொம்ப அடமெண்டா இருக்காம்பா இந்த ரிக்வயர்மெண்ட், பட் யூ நோ ஃபார் ஷூர் தட் திஸ் வில் நாட் ஒர்க். எப்படி நீங்க அவனை கன்வின்ஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே. ஸோ மோர் தென் ரைட் ஆர் ராங் ஆன்சர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட அனாலிட்டிக்கல் திங்கிங், எப்படி நீங்க அப்ரோச் பண்றீங்க அந்த ப்ராப்ளம் அப்படிங்கறத பார்ப்பாங்க. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு லேர்னிங் பார்த்தா இருக்கும். இப்போ இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப மலைப்பா இருக்கும். ஐயோ இவ்வளவு படிக்கணுமா அப்படின்ட்டு, என்னடா இவர் ஈஸியா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் அதையும் சொல்லிடணும். ஏன்னா நீங்க குவாலிட்டியா வரணும் அப்படின்னா அதுக்கேத்த டைம் எடுக்கும். ஓகேங்களா? சோ இவ்வளவு நாள் அவ்வளவு நாள் எனக்கு சொல்ல எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஸ் இருக்கும். பட் ஆனால் ஒரு குட்டி கதை என்ன நான் சொல்ல, இது எல்லாருக்குமே சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்கும்போது, என்ன ப்ரோ என்னால டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியுமா, எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு நிறைய லேடிஸ் கூட கேட்பாங்க இந்த மாதிரி, எனக்கு குழந்தை பிறந்துச்சு 8 வருஷம் 9 வருஷம் ஆச்சு, நான் பிரேக் 2 வருஷம் எடுத்திருக்கேன், என்னால பண்ண முடியுமா அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஒரு ஆக்சுவலா ஒரு பைத்தான் புக் நான் படிச்சுட்டு இருந்தேன் முன்னாடி. நான் பைத்தான் ஆரம்பிச்ச டைம்ல ஒரு பைத்தான், ரெண்டாவது எனக்கு அந்த ப்ரீஃபேஸ் முன்னுரைன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம தமிழ்ல, அந்த ப்ரீஃபேஸ் எல்லாம் படிக்கிற பழக்கம் இருக்கு. சோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ப்ரீஃபேஸ் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அந்த ப்ரீஃபேஸ்ல ஒரு டெஸ்டிமோனியல் ஒன்னு படிச்சேன் நான். என்ன அது ரொம்ப எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. கண்டிப்பா வியூவர்ஸ்க்கும் இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு நம்புறேன். 1 more minute, அதுக்கு மேல எடுத்துக்க மாட்டேன். என்ன அப்படின்னா, யூரோப்ல ஏதோ ஒரு நேஷன், எனக்கு எந்த நேஷன் ஞாபகம் இல்ல, பட் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அதுல வந்து ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் இருந்தாரு. ஓகேங்களா? அவர் இப்ப நம்ம ஊர் மாதிரி எல்லாமே படிக்க மாட்டாங்க. ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் அதுக்கு என்ன தேவையோ அதுதான் படிப்பாங்க. ஓகேங்களா? அவர் சின்ன வயசுல இருந்து அவர் கம்ப்யூட்டர் எக்ஸ்போஷர் ரொம்ப ரொம்ப கம்மி. கம்ப்யூட்டர் எக்ஸ்போஷரே ரொம்ப கம்மி அந்த ஆஸ்ட்ரோபிசிஸ்டுக்கு. ஓகேங்களா? பட் அவர் வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். பட் அவர் வந்து அந்த அட்டாமிக் கொலிஷன் அது எல்லாமே டேட்டாவா தான் வரும் அவருக்கு. ஓகேங்களா? சோ அவர் மேனலா அனலைஸ் பண்றது ரொம்ப டைம் ஆகும். சோ அதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸல் படிச்சாரு பண்றதுக்கு. ஓகேங்களா? எக்ஸல தாண்டின உடனே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி நான் படிச்சாகணும், ஏன்னா இதை விஷுவலைஸ் பண்ணணும், இது பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பைத்தான் படிச்சாரு. எக்ஸல்ல இருந்து பைத்தான் படிச்சாரு. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸல் பண்றது எல்லாத்துலயுமே பைத்தான் பண்ணிட முடியும் கிட்டத்தட்ட. உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்றதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸல் வேணும். ஓகேங்களா? அதுக்காக பைத்தான் படிச்சாரு. சரி, பைத்தான் நான் படிச்சுட்டேன்னா இப்ப நான் இது ஸ்டாட்டிஸ்டிக்கலா எவிடன்ஸ் பேஸ்டா நான் டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அவர் என்ன பண்ணாரு, டேட்டா சயின்ஸ் படிச்சாரு. ஓகேங்களா? அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அவர் இந்த மாதிரி செக்மெண்டேஷன் எல்லாம் பார்க்கணும், ஒரு ஆட்டம்ஸ்க்கும் இன்னொரு ஆட்டம்ஸுக்கும். ஓகேங்களா? அந்த அது பண்றதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் விஷன் மாடலிங் எல்லாம் படிச்சாரு. இப்போ அவர் ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் ஆரம்பிச்சாரு. இப்ப அவர் ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா 38-40 வயசுல ஆஸ்ட்ரோபிசிஸ்டா ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அதாவது அவர் வந்து அது தீசிஸ் பண்ணாரு. தீசிஸ் பண்ற ப்ராசஸ்ல டேட்டா சயின்டிஸ்டா மாறிட்டாரு. புரியுதுங்களா? அந்த ஜேர்னில நான் என்ன சொல்றேன், சோ இது எல்லாமே உங்களோட தேவைதான், யாருமே பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. நான் பிராக்டிகல் ரியாலிட்டியும் பேசணும் நம்ம. ஓகே, நான் சரிப்பா நான் 38 வயசுல நான் பண்றேன்ப்பா டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறேன்ப்பா, 2 வருஷத்துல 40 வயசுல எனக்கு யாருப்பா வேலை கொடுப்பா? ஏன்னா நான் 38 வயசுல ஒரு சேலரி நான் வச்சிருப்பேன். 40 வயசுல நான் டேட்டா சயின்டிஸ்ட் படிச்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் சேலரி வாங்கினா யாருமே கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமா தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க 40 வயசுல நீங்க படிச்சிருந்தா கூட அப்ப நீங்க ஃப்ரெஷர் தான். டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ரெஷர் தான். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க போர்ட்ஃபோலியோ அந்த 2 வருஷத்துல பில்ட் பண்ணுங்க. நல்ல நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு, ஓபன் சோர்ஸ் பண்ணுங்க, கான்ட்ரிபியூட்டரா மாறுங்க. அது எல்லாமே உங்க எக்ஸ்பீரியன்ஸா நீங்க காட்டலாம். சோ அப்ப நீங்க ஃப்ரெஷரா இருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? நிறைய GitHub பேஜ் இருக்கு, நிறைய ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, லிங்க்டின்ல போடுங்க, உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. நான் உட்காந்து ஏன் லிங்க்டின்ல போட்டுட்டு இருக்கேன் எல்லாத்தையும் அப்படின்னா 4 பேர் கண்டிப்பா பாப்பாங்க. இப்ப எல்லாருக்குமே வந்து சோசியல் மீடியால அவங்க போட்டோ போட்டு லைக்ஸ் எவ்வளவு வருது, கமெண்ட்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாக்குறாங்க. அதே மாதிரிதான் நான் என் ப்ராஜெக்ட் போட்டு பாப்பேன், எவ்வளவு கமெண்ட்ஸ் வருது, லைக்ஸ் வருதா, நிறைய பேர் பாத்திருக்கேன். கண்டிப்பா எனக்கு அந்த ஆசை இருக்கும், நான் அதை இல்லைன்னா சொல்லலாம். அதே மாதிரிதான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நீ என்னதான் உங்ககிட்ட டேலண்ட் எதுவுமே இருந்தா கூட நீங்க போயிட்டு எனக்கு தெரியும் 4 இடத்துல நீங்க கத்துனாதான் அவங்க பாப்பாங்க, திரும்பி பாப்பாங்க. அதே மாதிரிதான் நீங்க அந்த லேர்ன் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த ப்ராசஸ்லயே பண்ணிட்டு இருக்கும்போது உங்க போர்ட்ஃபோலியோ, உங்க ரெஸ்யூமே, உங்க ப்ராஜெக்ட் பேஸ பில்ட் பண்ணுங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி தான் கணக்கு. அப்வொர்க்னு நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் freelancer.com இருக்கு,
அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறையவே வரும். காகல் இருக்குல்ல, காகல் டெஸ்ட் பண்ணா கேகல் இருக்கு. கேகல்ல வந்து உங்களுக்கு நீங்க சரியான அது ஒரு பிளாட்ஃபார்ம். கேகல் வந்து ஆனா ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கு. என்னன்னா கேகல்ல வந்து நீங்க உங்க ஃபெலோ டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, இண்டஸ்ட்ரியில என்ன பண்றாங்க, ஒரு ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கறது வந்து நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? நான் ரீசெண்டா என்னோட நோட் புக்கு கோல்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஓட்டிங்ல. ஓகேங்களா? அது வந்து எனக்கு அப்படியே என்னமோ எனக்கு ஏதோ போட்ட மாதிரி இருந்து. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்கவுங்க கேகல் கிராண்ட் மாஸ்டரா இருப்பாங்க. அவங்க வந்து உங்க நோட் புக் நல்லா இருக்கு, நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டு இருக்கேன், அவங்க வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அவங்களே போடுறாங்க பாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் ஆயிப்பீங்க அதை பார்த்து. பட் ஆனா என்னன்னா ஒன்னே ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், கேகல்ல பாக்குற மாதிரி உங்களுக்கு ரியல் லைஃப் டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. அது ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்டிங்ஷன். லேர்னிங்க்கு செம்ம பிளாட்ஃபார்ம் அது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கேகல்ல உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் கொடுத்துருவாங்க, டேட்டா ஓரளவுக்கு ப்ரீ ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அழகா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ரியல் லைஃப்ல ரிக்வயர்மெண்ட் என்னன்னு தெரியாது. புரியுதுங்களா? டேட்டா அங்க கொட்டி கிடக்கு. எனக்கு சில நேரம் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நான் சொன்னல ஜெனரிக் கேஸா எனக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், இப்படி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அப்புறம் தான் நீங்க டேட்டா எங்கன்னு தேடணும். ஓகே, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்றீங்க, எங்க இதுக்கான டேட்டா எங்க இருக்குன்னா அவனை பாரு அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்டா இன்னொருத்தன் காட்டும். புரியுதுங்களா? சோ நீங்க நிறைய டேட்டா இன்ஜினியர்ஸ் கூட வேலை செய்யணும். சோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வேகா இருக்கும் ரிக்வயர்மெண்ட் சில நேரம். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் எனக்கு ஒன்னும் பெருசா இல்லையே அப்படின்னு கேட்பான். ஓகே, அந்த லொகேஷன்ல அவன் கடையே போட்டிருக்க மாட்டான் அவ்வளவா. சோ அந்த மாதிரி. ரெண்டாவது, எல்லா ப்ராப்ளமும் டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? நிறைய கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா ப்ராப்ளமையும் டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளமா மாத்த ட்ரை பண்ணுவாங்க. சோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பில்லிங் வேணும் அப்படிங்கறனால. பட் அது ரொம்ப ஈஸியா ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்லயே நீங்க அதை சால்வ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதுக்கு நீங்க டேட்டா சயின்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா அது ரெண்டு பேரோட டைம் வேஸ்ட். பட் சோ இப்ப நான் வந்து நீங்க உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹே we can solve that using data science or AI அப்படின்னா, நீங்க ஆஸ் a layman உங்களுக்கு சூப்பரா அப்படியாப்பா அந்த எடுத்துக்கோ டேட்டா அப்படின்னு நீங்க கொடுத்துருவீங்க. ஆனா ஈஸியா நீங்க ட்ரெடிஷனலா சாதாரணமா அனலைஸ் பண்ணியே நீங்க சொல்லிட முடியாது. புரியுதுங்களா? சோ கேகல் வேற, உங்களுக்கு நீங்க நிஜமா நீங்க பாக்குறது வேற. ஏன்னா நிஜமா இருக்கும்போது மச் மோர் சேலஞ்சிங். நீங்க டேட்டா கிடைச்சாலுமே உங்களுக்கு அழகா ஐ மீன் ப்ராசஸ்டு ஃபார்மேட்ல இருக்காது. இத்தனை சேலஞ்சு தாண்டின உடனே உங்களுக்கு டேட்டா கிடைச்சா கூட அப்படியே சூப்பரா பியூரா இருக்காது. நீங்க ரொம்ப அதை பிதுக்கி எடுக்கணும். அப்பனாதான் உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது எனக்கு பைத்தான் தெரியணும், எக்ஸல், எஸ்கியூஎல், அதுக்கப்புறம் மேக்ஸ். ஓகே, இந்த 4 ஸ்கில் நம்ம இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம். சோ இதுல நான் நீங்க மெஷின் லேர்னிங் அல்காரிதம்க்கு வரணும். ஓகே, மெஷின் லேர்னிங். சோ அப்போ மெஷின் லேர்னிங் படிச்சாதான் we can become a data scientist, கரெக்ட்டா? அப்படி கிடையாது. அது சோ ரெண்டுமே வேற வேற. மெஷின் லேர்னிங்ங்கிறது வேற, டேட்டா சயின்டிஸ்ட்ங்கிறது வேற. நான் என்ன சொல்றேன்னா, மெஷின் லேர்னிங் அல்காரிதம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் அல்காரிதம் தெரியணும் உங்களுக்கு. ஓகே, பேசிக். ஓகே, இந்த பாயிண்ட் டச் பண்ணல. இன்னும் ஒரு क्वेश्चन ஆக்சுவலி, மெஷின் லேர்னிங், நீங்க ஆல்ரெடி ஒரு மெஷின் லேர்னிங் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ மெஷின் லேர்னிங்க்கும் டேட்டா சயின்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? ஜஸ்ட் a layman termல என்ன டிஃபரன்ஸ்? நான் சொல்றேன், ஒரு ப்ராப்ளம் வச்சு நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுவும் வந்து என்னோட எக்ஸாம்பிள் கிடையாது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல இருந்து தான் எனக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு நீங்க ஒரு கேப் இருக்குல்ல, கேப் கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அதான் ஊபரோ ஏதோ ஒண்ணு. ஓகேங்களா? சோ கேப் கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வந்து எனக்கு டெய்லி நான் என்னோட டேட்டா நான் பாக்குறேன். எனக்கு வந்து எப்ப வந்து எந்த டைம்ல ஃபேர் டைனமிக்கா மாறணும். ஓகே, டைனமிக் பிரைசிங் தான் உங்களுக்கு ஃபேர்ஸ் எல்லாமே, கரெக்ட்டுங்களா? கேப்ஸ்ல. சோ அது எப்படி மாறணும்? சோ லொகேஷன் வச்சு மாறணுமா? நான் எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்றேன், இவ்வளவு சிம்பிள் கிடையாது. சொல்றேன், லொகேஷன் வச்சு மாத்தணுமா, இல்ல பீக் டைம் வச்சு மாத்தணுமா, இல்ல டிராபிக் பேட்டர்ன்ஸ் வச்சு மாத்தணுமா, இல்ல அங்க இதை வச்சு பேர்னா இது வச்சு கூட இருக்கலாம், பேர்னா டிமாண்ட் வச்சு கூட இருக்கலாம். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா பிரைஸும் அதிகமாகும். ஓகேங்களா? அதை வச்சு மாத்தணுமா? சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா? சோ இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே போயிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சயின்ஸ்? ஓகேங்களா? சயின்ஸ் இஸ் நத்திங் பட்
யூ ஹாவ் டு ப்ரூவ் சம்திங் யூசிங் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, லேமேன் டேர்ம்ஸ்ல. இப்ப டேட்டா சயின்ஸுக்கு வரணும் அப்படின்னா யூ ஆர் ட்ரைங் டு சால்வ் அ ப்ராப்ளம் which has a solution that is existent using data. இதுதான் டேட்டா சயின்ஸ். நான் மிஷின் லேர்னிங்க்கு வருவோம். மிஷின் லேர்னிங்ல லேமன் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்கு. ஓகேங்களா, இந்த சிஸ்டம் வந்து ஆல்ரெடி ஒரு டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த டாஸ்க வந்து நம்மளால என்ஹான்ஸ் பண்ண முடியுமா, இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுல இருந்து என்ஹான்ஸ் பண்ண முடியுமா யூசிங் டேட்டா அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நவ இட்ஸ் நாட் ஜஸ்ட் டேட்டா பட் டேட்டா த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அந்த சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், செல்ஃப் டிரைவிங் கார் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, செல்ஃப் டிரைவிங் கார் இனிஷியலா இட்ஸ் கோயிங் டு ஹேவ் a lot of accidents. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. பட் மோர் டேட்டா நீங்க கொடுக்குறீங்க அந்த சிஸ்டம்க்கு, நிறைய டேட்டா கொடுத்து நிறைய டிரைவிங் ஹவர்ஸ் கொடுத்து, டிரைவிங் ஹவர்ஸ்ன்றது இங்க எக்ஸ்பீரியன்ஸ், டிஜிட்டைஸ் டு டேட்டா. ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்துட்டு if you can enhance its performance of self driving, okay, அப்படினா அது machine learning. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? yes yes yes, got it, understood. So இதுதான் வித்தியாசம் டேட்டா சயின்ஸ்க்கும் machine learning. ஓகே, சூப்பர். சம கௌதம், எனக்கு இது எக்ஸாம்பிள் வச்சு நீங்க சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலி ஓகே இதுதான் அப்படின்றது ஈஸியா புரியுது. அது நல்ல அப்ரோச். நான் இதுவுமே என்னோட எக்ஸாம்பிள் கிடையாது, நான் ஏதோ வருஷத்துக்கு முன்னாடி நானும் பார்த்துட்டு இருந்தேன். இல்ல, நீங்க அவ்வளவு படிச்சு அவ்வளவு ரிசர்ச் பண்ண போய் தான் உங்களுக்கு இவ்வளவு எக்ஸாம்பிள் டக்குன்னு கொட்டுது அப்படியே அருவியா வருதுன்றதுனால. அதான் என்னோடது கிடையாது, எக்ஸாம்பிள் இருக்கு வாங்க அப்படி சொல்லி அந்த புக்கை கோட் அவங்களுக்கு உதாரணத்தோட நான் சொன்னாதானே புரியும். அதுக்கு இல்ல எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்றேன். அது நீங்க சொல்லும் போது எக்ஸாக்டா புரியுது. நீங்க ஒரு டெஃபினிஷனா கொடுக்காம எக்ஸாம்பிளா சொல்லும் போது ஓகே இது ஏன்னா நம்ம ரியல் டைம்ல பாக்குறோம். செல்ஃப் டிரைவிங் கார் வெரி பஸ்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, டெஸ்லா அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ ஈஸிலி we can relate. பஸ்ஸோட பின்னாடி போகாதீங்க, அதுதான் நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இல்ல பட் எப்பவுமேன்றது எப்பவுமே ஒரு சொல்லி ஆகணும். என்னன்னா நிறைய பேர் டேட்டா சயின்டிஸ்ட் மஷின்ல அப்படி இருக்காது. சோ அவங்க வந்து யூடியூப்ல காட்டுற மாதிரியோ இல்ல படத்துல காட்டுற மாதிரியோ இருக்கவே இருக்காது. ஓகேங்களா, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வெறுத்து போற அளவுக்கு இருக்கும். ஓகே, புரியுதுல, ஐயோ டைம் டு குவிட் அப்படிங்கிற அளவுக்கு தோணும் உங்களுக்கு. ஓகேங்களா, சோ ரொம்ப சில நேரத்துல ரொம்ப என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல கட்டிங் எட்ஜ்லாம் நீ எப்ப பார்த்தாலும் நீங்க வேலை செய்வீங்களா சொல்ல முடியாது. சி எதுவுமே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. இப்போ நான் பண்ற வேலையை இன்னொருத்தரும் பண்றாரு, எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்குன்னு அவருக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்குன்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா, சோ அந்த வித்தியாசமும் இருக்கு. சோ ஒருத்தர் சொல்றாங்க இல்ல ஒரு பர்டிகுலர் டேர்ம் ஃபேமஸா இருக்குன்னா ரிசர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் அப்படிதான் அட்ராக்ட் ஆனேன், இல்லன்னா சொல்ல மாட்டேன். டேட்டா சயின்ஸ்னா அப்புறம் என்னன்னு படிங்க ஃபர்ஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எப்படி இன்ஸ்பயர் ஆனா ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்னு ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா, அதுல மெயின் தீமே என்ன அப்படின்னா டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்காது எல்லா ஊர்லயும். அப்ப அதுக்கு ஆமா, அது ட்ரம்ப் வரதுக்கு முன்ன, ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேண்டல் இருக்கு. கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா கூட ஒரு வேலை செஞ்சு மேனிபுலேட் பண்ணாரு அப்படின்லாம். பட் அதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்னு வந்துட்டு இருக்கு. மேபி தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியாது. பட் அதுக்கு முன்னாடில இருந்து ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்ன்ற சீரிஸ் வந்துட்டு இருக்கு. சோ அதை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனோம். அப்படின்னு டேட்டா சயின்ஸ்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். பட் ரிசர்ச் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அட்ராக்ட் ஆகுறது, அட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் இது நமக்கு தானா, நம்மளால பண்ண முடியுமா, நமக்கு என்ன இருக்கு. அதான் சொல்றேன் அகைன், டேக்கிங் பாடி பில்டிங் எக்ஸாம்பிள். ஒருத்தருக்கு ஒரு டயட் வேலை செய்யுது அப்படின்னா எல்லாத்துக்கும் அது வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்க லைஃப் ஸ்டைலுக்கு அது வந்து கரெக்டா வருதா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகே, சூப்பர். ஸோ இந்த ஆங்கிள் வந்ததுனால எனக்கு ஆக்சுவலி நான் செட் ஆஃப் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் நீங்க பேச எனக்கு ஆக்சுவலி வேற கொஸ்டின் இல்லை, பட் இந்த கொஸ்டின் கேட்டே ஆகணும். ஸோ அதனால நான் இந்த கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு எது வாட் மேக்ஸ் யூ டெய்லி நீங்க ஜாபுக்கு போறீங்க, என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கு, என்ன இன்ஸ்பயர் பண்ணுது உங்களை? லைக் வாட் டு யூ இன்ஸ்பயர் அபவுட் டேட்டா சயின்ஸ்? சோஷியல் மீடியா தான் சொல்றல. ஸோ இப்ப 4 பேர் நான் பண்றத பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னா காது குளிர அப்படியே இதமா இருக்கும் காது. ஸோ அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன அப்படின்னா, ஸோ 4 பேர் சொல்றாங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப, அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு பில்ட் அ ப்ராடக்ட் சம்டே which is powered by AI. ஓகேங்களா, கண்டிப்பா எனக்கு அந்த வேக ஐடியாலாம் இருக்கு. பட் அது இன்னும் மெச்சூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா, சோ வேகா ஒரு ப்ராடக்ட் ஐடியா இருக்கு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். சோ அதுக்கெல்லாம் தான் உட்காந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா, அந்த ஆர்குமெண்டட் ரியாலிட்டி எல்லாம் உட்காந்து அது வந்து இட் இஸ்
சைல்ட் ஆஃப் ஏஐ. ஓகேங்களா, இந்த ஆர்குமெண்டட் ஓகே. ரியாலிட்டி அப்படிங்கிறது நான் அது எதுக்கு படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்காக தான் படிச்சிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு ஒரு விஷன் வேணும் கண்டிப்பா. ஓகேங்களா, இந்த இவ்வளவு வருஷத்துல எனக்கு இதுதான் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓகே. அப்ஜெக்டிவ் ரீச் பண்றதுக்கு நீங்க இப்பத்துல இருந்தே தயாராயிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் நான் எப்படியாச்சும் பண்ணணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. ஓகே. ஓகேங்களா, சோ அது நான் யோசிச்ச ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐ இருக்கும், டேட்டா சயின்ஸ் இருக்கும், லாஜிஸ்டிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சோ அண்ட் ஆப்வியஸ்லி ஆப் டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, சோ இது 4 தான் 4 பில்லர்ஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு. சோ இதெல்லாம் தான் இன்கிரீடியன்ஸ் அந்த ப்ராடக்ட். இந்த இன்கிரீடியன்ஸ் என்கிட்ட இப்ப இருக்கானா ரொம்ப வேகா தான் இருக்கு. ஓகே. சோ அது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டோம் நம்மள சுத்தி அப்படின்னா, சோ நாளைக்கு உங்களுக்கு என்ன உங்களால அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்க. நீங்க கண்டிப்பா அவங்க எனக்கு ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. அதை தவிர கண்டிப்பா இதுல கொஞ்சம் ஒரு சுயநலமும் இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு எதனா தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு நல்ல ரிசோர்ஸே நீங்க ஸ்பாட் பண்ணலாங்க. உங்களுக்கு அவங்க தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு 2-3 ரிசோர்ஸ் கிடைச்சாங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா. சோ எப்பவுமே ஒரு கம்யூனிட்டி உங்களை சுத்தி நீங்க பில்ட் பண்ற அதாவது லைக் மைண்டட் பீப்புள் உங்களை சுத்தி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நாளைக்கு நமக்கு என்ன சிச்சுவேஷன் வரும் நமக்கு யாராலையும் தெரியாது. ஓகேங்களா, நோ மேட்டர் ஹவு ஸ்கில்ட் யூ ஆர். ஓகேங்களா, எல்லாமே சொல்றேன், யார் வேணா எப்படி வேணா நடக்கலாம். இப்போ கம்பெனில இருக்கிறவங்க அத்தனை பேரும் புத்திசாலின்னு சொல்ல முடியாது, லே ஆஃப் பண்றவங்க அத்தனை பேரும் முட்டாள்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, சோ யாருக்கு எப்படி வேணா போலாம். சோ நீங்க இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பழைய வேலை கிடைச்சதே உங்களால. நீங்க போயிட்டு வந்த கம்பெனி தான் நான் போனேன். ஆனா நீங்க டேட்டா இன்ஜினியரிங் அப்ளை பண்ணீங்க. பட் உங்களாலதான் எனக்கு கிடைச்சது நீங்க பாத்தீங்க அப்படின்னா. சோ அதுதான் சொல்றேன். ஏன்னா நமக்கு அந்த சிச்சுவேஷன் எனக்கு ரொம்ப டயரா இருந்தது. அந்த சிச்சுவேஷன் எனக்கு ரொம்ப ஏன்னா எனக்கு அப்போ ஒரு வேலை தேவைன்னு இருந்தது. சோ மை வைஃப் வாஸ் ஆல்சோ கேரிங். ஓகேங்களா, அந்த சமயத்துல எனக்கு வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதோ நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தீங்க, அப்ப எதாச்சும் கனெக்ட் பண்ணோம் அப்படிதான் தெரிஞ்சது. சோ அதனாலதான் சொல்றேன், நமக்கு எப்ப அது கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்ம சைட்ல இருந்து ஓகேங்களா, அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நான் எதனாவது ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா பாபு அண்ணாலாம் லைக் எல்லாம் போடுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா பாபு அண்ணா வந்து கௌதம் சூப்பர் பா அப்படிலாம் சொல்லாரு. சோ அவர்கிட்ட இருந்து அந்த பிரைஸ் வாங்குறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா, சோ அதான் அதெல்லாம் தான் டிரைவ் பண்ணுவோம். இல்ல ஆக்சுவலி நீங்க சொல்றது நானும் 100% ஒத்துக்குவேன். பாபு அண்ணா லைக்கே போட மாட்டாங்க, பட் போட்டாங்கன்னா ஓகே நம்ம ஏதோ பண்ணிட்டோம்டா அப்படின்னு. So that is really true. And இன்னொன்னு நீங்க அந்த 40,000 வியூன்னு சொன்னோனே அப்படியே எவ்வளவு எதமா இருந்து. இல்ல அது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி தமிழ் மூவிலே டாப் 2 நான் போட்ட. நான் வந்து என்னது உருண்டு வீடியோ போடுறேன். ஒரு நாள் அப்படி இல்ல, ரொம்ப வருஷம் முன்னாடி போட்டது இல்லையா, அதனால நானும் ரொம்ப வருஷமா போட்டுட்டு தான் இருக்கேன். பட் இல்ல கௌதம், சீரியஸ்லி உங்களோட எஃபர்ட் உங்களோட பேஷன் அதுதான். நான் பர்சனலா என்ன பாக்குறேன்னா, நம்ம இப்போ ஒரு பேஷனோட பேசும்போது இட் எலவேட்ஸ் டு தி டிஃபரண்ட் லெவல். ஸோ அதை நான் ட்ரோலி இப்போ நீங்க பேசும்போது நான் அதான் பாக்குறேன். எப்போ பேசும் உங்கள்கிட்ட பேசினாலும் எனக்கு அதுதான் சரி, கௌதம்கிட்ட பேசணுன்ற நம்ம இதா இருக்குன்னா அது இட்ஸ் டிஃபரெண்ட் திங். ஸோ இன்னொன்னு இப்போ உங்களை நான் போன வீடியோவில் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்களை நான் ரீச் பண்ணா என்ன பண்ணும், எந்த சேனல்ல உங்களை நான் ரீச் பண்ணேன் டைரக்டா? நிறைய பேருக்கு இப்போ இந்த நேரத்துக்கு உங்களை ரீச் பண்ணணும்னு தோணும். சொல்லுங்க எப்படி நான் ரீச் பண்றது? தமிழ் பூமி கம்யூனிட்டில தான் இருக்கேன். அது மூலமா அதுல ரீச் பண்ண முடியும். கௌதம் நீங்க டாக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், இல்லாட்டி கண்டிப்பா நான் ஆன்சராவது எடுத்துட்டு வருவேன். அது எப்பவுமே நீங்க பண்றீங்க. சோ அதான் யாருக்காவது ரீச். அதே மாதிரி நான் ஷேரும் பண்றேன் நிறைய. அதையும் பாருங்க. சோ ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, சாட் ஜிபிடின்னு ஒண்ணு வந்திருக்கு. ஓகேங்களா, எவ்வளவு பேர் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, பட் ரொம்ப ஃப்ரீ. அது ஓபன் ஏஐ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல போயிட்டு நீங்க அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஃபியூச்சர்ல. நீங்க பாத்தீங்க சாட் ஜிபிடின்னு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நீங்க பிலாசபிக்கலா அதுகிட்ட அது ஆக்சுவலா ஒரு பாட் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது ஒரு பாட். ஓகேங்களா, சோ அதுகிட்ட நீங்க பிலாசபிக்கலா கேள்வி கேட்கலாம், இல்ல எப்படி நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆறதுன்னு கேட்கலாம், இல்லாட்டி நான் எப்படி வந்து கோடிங்ல நல்லா ஆகணும் அப்படின்னு ஆக்சுவலா கோடோட உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் எழுதணும், எப்படி பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கோடோட அழகா ரெஸ்பாண்ட் பண்ணுது.
ஒரு அதே மாதிரி நான் நான் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணேன். நான் பிலாசபிக்கலா வந்து அது கேள்வி கேட்டேன், வந்து லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். அது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லுது. நான் வந்து மெஷின் தான், நான் இந்த சைட்ல இருந்து ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வச்சுதான் என்ன பில்ட் பண்ணிருக்காங்க, நான் ஒரு மாடல் தான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது. சோ என்னால வந்து ஒரு ஹியூமன் உணர்றத உணர முடியாது. பட் நிறைய இவ்வளோ ஆட்கள் வந்து லைஃபோட பர்பஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. சோ எந்த இடத்துலயுமே வந்து, ஏன்னா நிறைய பாட் வந்து எழுதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமன் அலைக்கா அது பிஹேவ் பண்ணும் அப்படின்னு தான் எழுதுவாங்க. பட் இங்க வேணும்னே எக்ஸ்பிளிசிட்டா வந்து அது பாட்டு தான் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக ட்ரெயின் பண்ணிருக்கணும்ன்ற எனக்கு தோணுது. புரியுதுங்களா? சாட் ஜிபிடி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கு நிறைய இன்னைக்கு காலையில கூட ஒரு லிங்க்டின்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா, ஒரு ரொம்ப அழகா ஒரு யூஸ் கேஸ் போட்டிருந்தாங்க. என்ன பண்ணிருவாங்க ஃபியூச்சர்ல அப்படின்னா, நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஸ்கிரிப்ட்னா கோடிங் ஸ்கிரிப்ட் கிடையாது, ஒரு புக்குக்கா இருக்கலாம், ஒரு நாவலுக்கா இருக்கலாம், இல்ல ஒரு படத்துக்கா இருக்கலாம், எதுக்கா வேணா இருக்கலாம். எழுதிட்டு சாட் ஜிபிடி கூட இதை இம்ப்ரோவைஸ் பண்ணி கொடுன்னா அழகா பண்ணி கொடுத்துரு. ஓகே, புரியுதுங்களா? அதை எடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா யாருன்னு உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது, நீங்க எழுதுனதா இல்ல அதை இம்ப்ரோவைஸ் பண்ணதா. அதே மாதிரி எனக்கு இந்த கிட்டார் நோட்ஸ்ல எனக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, நீங்க கிட்டார் வாசிக்கிறீங்களா, நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், இன்னைக்கு அது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் நாளைக்கு இது வரலாம், எனக்கு இந்த நோட்ஸ்ல அடி வாங்குது, எப்படி பண்றது அப்படின்னா மேபி அது உங்களுக்கு கரெக்ட் கூட பண்ணலாம். ஓகே. சோ அதுக்கு ரொம்ப பயங்கரமான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. இன்னொரு அப்ளிகேஷன் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, சோ ப்ரோகிராமர்ஸ் இது ஒரு பெரிய ஹலோ திடீர்னு போயிட்டீங்க. ஓகே. சோ ஃபியூச்சர்ல எப்படி ஆகும் அப்படின்னா, சாட் ஜிபிடி 3 நீங்க கோட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தது அப்படின்னா, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ கூட உங்களுக்கு அவ்வளவு தேவைப்படாது. டைரக்டா நீங்க சாட் ஜிபிடிலே கேட்டா கோடோட உங்களுக்கு தந்துரும். ஓகே, புரியுதுங்களா? சோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இம்ப்ரோவைஸ் மை கோட்னு கொடுத்தீங்கன்னா அது கூட இம்ப்ரோவைஸ் பண்ணி கொடுக்கும். அதுவே இம்ப்ரோவைஸ், அதுவே கோட் எழுத கூட வாய்ப்பு இருக்கு. கோட் இப்ப எழுதுது, அதான் நான் சொல்றேன். லிட்டரலி எழுதுது, லிட்டரலி உங்களுக்கு எழுதுது, அதான் சொல்றேன்ல. நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணணும். நீங்க டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் வரீங்க, வரல, யாருக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கூட தோணலாம் இதை வச்சு. கரெக்ட், கரெக்ட். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், ஆக்சுவலி இது என்ன சொல்றது, பிட் கான்ட்ரவர்சின்னு சொல்லலாம். நானும் இதுல தான் எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, பட் உங்களோட தாட்ஸ் தான் நான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ. இப்போ டேட்டா சயின்ஸ் ரீசெண்டா நம்ம இதுல கூட சோஷியல் டெவலப்மெண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு இது பார்த்தோம், ஒரு வீடியோ இருக்கு, ஒரு டாக்குமெண்ட்ரி. அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மக்களை வந்து ரொம்ப ரொம்ப இதை பார்க்க வைக்கிறாங்க, அவங்களோட மூளை திறனை குறைக்கிறாங்க, லைக் ஒரு ரோபோட்டா மாத்திட்டு இருக்காங்கன்ற சொல்றாங்க. நான் ஐ அக்ரி. ஏன்னா என்னால ஐ கேனாட் கம் அவுட் ஆஃப் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல என்னோட டைம் போகுது, எனக்கு தலைவலிக்குது, என் பையனை பார்க்க முடியல இருக்கு. ஸோ இதுல டேட்டா சயின்ஸ்ன்றது ஒரு மேஜரான விஷயம். ஏன்னா யூ ஆர் த பீப்புள் பிஹைண்ட் தி எவ்ரி திங். ஐ ஆல்சோ, நான் என்னை விட்டு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் டேட்டா கொண்டு வரேன், எல்லாமே எனக்கு. ஸோ நீங்க இதுல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பாக்குறீங்க, லைக் வாட் யூ திங்க், உங்களோட தாட்ஸ் தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. ஓகே, இது எப்படின்னா ஒரு அடிமை இன்னொரு அடிமையை கேட்கற மாதிரி. பட் யா, கண்டிப்பா இது அட்லீஸ்ட் இதை கேட்டுக்கலாம்ல, இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆபீஸ்ல போய் கேட்க முடியாது, இங்க கேட்டுக்கலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு புது ப்ராசஸ் கிடையாது, இது வந்து காலங்காலமா இருக்கிற ப்ராசஸ் தான். பட் இப்ப மெத்தட் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இது கொஞ்சம் ஹிஸ்டரி பின்னாடி நீங்க போனீங்க அப்படின்னா, கிரீஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. இப்ப அந்த ப்ராப்ளம்ல இருந்து உங்களை மறக்கடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடிமைகளை வச்சு சண்டை போட வைப்பாங்க. ஓகே, ஓகேங்களா? சோ உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இப்ப உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு ப்ராப்ளம் மறக்கடிக்க உங்களுக்கு அதே ஸ்ட்ராட்டஜி தான் அப்பயும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் எல்லாம் அந்த ப்ராப்ளம மறந்துட்டு, அவங்களோட ஆக்சுவலா அவங்களுக்கு பசி, பட்னி, பஞ்சம் எல்லாமே இருக்கும், ஆனா அதை மறந்து இந்த ஸ்போர்ட்ஸை ரசிப்பாங்க. சோ நிஜமான ப்ராப்ளமா மறந்துடுவாங்க. இதுவே ஒரு வகையான இன்ஃப்ளூயன்ஸ் தான். இதுவுமே மக்கள் எப்படி அப்படின்னு பார்த்துட்டு அந்த டேட்டா வச்சு எடுக்கிற முடிவு தான் எல்லாமே. இப்போ வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கு. இப்ப மெத்தட் தான் மாறி இருக்கு. மெத்தட் என்ன பண்ணாங்க, டிஜிட்டலா உங்களோட டேட்டாவை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களோட பாலிடிக்ஸா இருக்கட்டும், நீங்க எந்த பார்ட்டிக்கு இன்க்ளைன்டு, நீங்க எங்க கார்டை ஸ்வைப் பண்றீங்க, எந்த ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க, எந்த பாதையை நீங்க வழக்கமா எடுக்கிறீங்க, உங்களை பத்தி உங்களோட உங்க மொபைல் போனுக்கு நல்லாவே தெரியும் இந்நேரத்துக்கு. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம தான் பேசிட்டு இருக்கோம், நம்ம தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் சைஸ் ஏஐ உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் எல்லாம் இம்மெட்டீரியல், அதுவும் ஒரு ஃபீச்சர், அவ்வளவுதான்.
ஸ்டாப் பண்ணிருக்கீங்களா? இல்ல கௌதம், கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ப்ளீஸ் கோ. ஓகே. சோ அதுவும் ஒரு ஃபீச்சர் அவ்வளவுதானே தவிர, மிச்சப்படி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா எல்லாமே கலெக்ட் ஆகுது. சோ டேட்டா உங்களுக்கு ஃபுல்லா கலெக்ட் ஆனதுனால ஈஸியா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். யூடியூபுக்கு ரொம்ப இன்னும் எப்ப நம்ம அடிமையாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். இப்படி ஸ்வைப் பண்ணிட்டே இருப்போம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேரம் பார்த்தே தெரியாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலி கிட்ட இருந்து ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அந்த எலி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 குக்கி மாதிரி அதுக்கு தருவாங்க. ஓகேங்களா? அந்த குக்கி ஒரு நாள் கொடுத்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா 2 குக்கியே வைப்பாங்க. புரியுதுங்களா? 3 குக்கியே வைப்பாங்க. 3 குக்கி மேல அதால சாப்பிட முடியாது. 3 ட்ரீட்டுக்கு மேல அதால சாப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண வைப்பாங்க அப்படின்னா இதுக்கு தெரியும் எப்படியும் அடுத்த நாள் தான் இதுக்கு அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க அந்த குக்கிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். வச்சாலும் வைக்கலனாலும் அந்த குக்கிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பிராக்டிஸ் மூலமா அது உங்களோட மூளை வந்து அடிக்ட் ஆயிடுது. ஓகேங்களா? இப்ப நானுமே அதுதான். ஓகேங்களா? ஸ்மார்ட் போன் இல்லாம என்னால ஒரு நாள் தெரியல என்னால பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் ஒரு ஒரு ப்ராக்ரஸ் என் சைட்ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்கிரீன் டைம் நான் குறைச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஏன்னா ஆப்வியஸா நம்ம எல்லாமே ஐடில தான் வேலை செய்யறோம். we have to be connected. ஓகேங்களா? சோ டைம் அண்ட் அகைன் we have to be connected. நான் என்ன பண்றேன்னா காலையில ஏந்த உடனே 1 hour நான் பாக்குறது கிடையாது. நைட் தூங்க போகும்போது மொபைல் போன் எடுத்துட்டு போக மாட்டேன். ஓகேங்களா? கம்மி வால்யூம்ல வச்சிருவேன். ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சி கால் வந்ததுன்னா எடுக்கணும்ன்றதுனால மட்டும் கம்மி வால்யூம்ல வச்சுட்டு மட்டும் பக்கத்துல வச்சிருவேன். நைட் டைம் பார்க்கவே மாட்டேன். ரெண்டாவது இந்த கிளாஸ் நான் போட்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ லைட்னு சொல்லுவாங்க. ப்ளூ லைட் தான் என்ன பண்ணும் உங்களோட டிராகுலா ஹார்மோன்னு ஒண்ணு நைட்ல இருக்கும். அந்த டிராகுலா ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்னா அதனாலதான் உங்களுக்கு வந்து தூக்கம்லாம் உங்களுக்கு கம்மியாகும், ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? சோ ஆக்சுவலா இந்த கிளாஸ் வந்து அந்த ப்ளூ லைட் ஃபில்டர் வச்சுதான் இந்த கண்ணாடி நான் பண்ணிருக்கேன். சோ என் சைட்ல இருந்து இதெல்லாம் தான் இம்ப்ரவைசேஷனா நான் பண்ணிருக்கிறது. அதே மாதிரி என்ன அப்படின்னா மீட்டிங்ஸ் அப்ப மொபைல் போன் எடுத்து தூரம் வச்சிருவேன். ஏன்னா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏன்னா நீங்க ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா இந்த பழக்கம் வராது. ஏன்னா நீங்க மீட்டிங் அப்ப மொபைல் போன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க, நீங்க ஆப்வியஸா எடுக்க மாட்டீங்க. ஆனா வீட்டுல உங்களுக்கு இந்த லிபர்ட்டி இருக்கு. நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்றப்போ எல்லா நேரமும் எல்லாரும் உண்மையை சொல்லணும்னா அட்டென்டிவா இருக்க மாட்டாங்க மீட்டிங்ல. உங்களுக்கு தேவையில்லாத டாபிக்க பத்தி பேசுறாங்கன்னா ஆப்வியஸா நீங்க செல்ல நோண்டுவீங்க. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. செல்ல தூக்கி வச்சிருங்க. மீட்டிங் இருக்குதா பிடிக்கலையா அட்லீஸ்ட் சிஸ்டம்லயாவது ஏதாவது நோண்டுங்க. மொபைல்ல நோண்டாதீங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணும். நீங்க சொல்ற அந்த அடிமை அவர் கம்மியாகும். கரெக்ட் தான். கண்டிப்பா நான் பண்ணாம இருக்க முடியுமானா அது சந்தேகம் தான் யாராலையும். ஏன்னா நிறைய பேர் ட்ரை எல்லாம் பண்ணிருக்காங்க 2 வாரம் மொபைல் இல்லாம அப்படின்லாம். அப்ப இன்னும் வேகமா பண்ணாங்க. இல்ல என்ன நடக்குதுன்னா நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா நானும் இதே எக்ஸ்பெரிமெண்ட் தான் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ஃபேஸ்புக்ல இருந்து வந்துட்டேன், ட்விட்டர்ல இருந்து டெலிட் பண்ணிட்டு வந்துட்டேன், திருப்பி போய் ஜாயின் பண்ணிட்டேன். அது ஒரு விஷயம். பட் என்ன நான் பாக்குறேன்னா உங்க மைண்ட் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான். நீங்க இழுக்கிறீங்க இழுத்து வச்சுட்டே இருக்கீங்க. எவ்வளவு நாள்ல இழுத்து வச்சுக்கணும், டக்குன்னு நீங்க விட தான் போறீங்க. ஸோ அந்த சைடு வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஸோ நீங்களும் கான்ஸ்டன்டா நீங்க ட்ரை உங்களை நம்ம இட்ஸ் ஸ்பெக் அவுட் ஆஃப் தட். நம்ம ஒரு ஸ்பெக் தான். நம்ம பெரிய ஆள் நினைச்சிட்டு இருப்போம். பட் வி ஆர் நத்திங் அகெயின்ஸ்ட் தட். அதுதான் அந்த இது பார்த்து எனக்கு தெரிஞ்சது. அது பார்த்த உடனே கொஞ்ச நாள் இருந்தோம். அப்புறம் சரி ஓகே திருப்பி நம்ம இன்ஸ்டாகிராம் போவோம்னு போயிட்டு இப்போ நீங்க சொன்னது அந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட்ரியே நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. எக்ஸாக்ட்லி. அதை நான் நெட்ஃபிளிக்ஸை பார்த்து யோசிச்சேன், அவன் இவ்வளவு சொல்றானே, அவன் நெட்ஃபிளிக்ஸே நான் நீ ஒரு 12 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். அதே இன்னைக்கு எவ்வளவு பேர் ஓடிடி ஏதாவது ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வச்சிருப்பீங்க. ஆமா கரெக்டா. நான் மட்டுமே 4 வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு மூவி பாக்குறது பிடிக்கும் அப்படிங்கறதுனால நான் 4 வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆனா 4 தேவை. நீங்க 4ல நான் எவ்வளவு மாசத்துக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேபி 2 தான் பிரைமரியா யூஸ் பண்ணுவேன். கரெக்ட். புரியுதுங்களா? நான் தேவையே படாது மிச்சம் 2. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு படம் வருமே அப்படின்றதுக்காக நான் பாக்குறோம். சோ இதெல்லாம் நீங்க கம்மி பண்ணாலே ஓரளவுக்கு நீங்க ப்ரொடக்டிவாவே மாறலாம். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நியூஸ்க்கு மட்டும் தான் ட்விட்டர் யூஸ் பண்றேன். ஓகே. வேற அதை தாண்டி நியூஸ்னா அதுவும் குவிக்கா ஹெட்லைன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வச்சிருவேன். ஃபேஸ்புக்ல இருக்கேன் பட் அக்கவுண்ட் ஆக்டிவா கிடையாது. லிங்க்டின்ல ஓரளவுக்கு ஆக்டிவா இருக்கேன். ஏன்னா அதுலதான் ஓகே. உங்களோட ஒரு நாள் ஸ்கிரீன் டைம் எவ்வளவு இருக்கு ஆவரேஜா? ஜஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோடது நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். நான் அனலைஸ் பண்ணது கிடையாது என் ஸ்கிரீன் டைம். நான் அனலைஸ் பண்றேன் டெய்லி.
16 கிட்டத்தட்ட ஹவர்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஓகே சூப்பர். நானும் சேம் ம். 5 ஹவர்ஸ் நான் ட்ரைங் டு ரெடியூஸ் டு 3 ஹவர்ஸ் ட்ரை பண்றேன். பட் 5 ஹவர்ஸ் மினிமம் டயம் இல்லைன்னு சொல்றேன். ஒரு டயத்துல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்பான்னு சொல்றேன். ஆனா போன்ல பாத்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் காட்டுது. So, பட் ஆனா அதான் சொல்றேன்ல, எப்படியும் நான் இன்னும் குறைச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமா. கிராஜுவலா தான் குறைக்க முடியும். பட் exactly. அந்த ஸ்கிரீன் டைம் குறைக்க ரெண்டு விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஒண்ணு அடிமையாவீங்க. ம். சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு பிசிக்கலா ப்ராப்ளம் ஆகிறதோட சைக்கலாஜிக்கலா நிறைய ப்ராப்ளம் வரும். ம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்க அவ்வளவு கன்சூமிட்ட மாட்டீங்க. ஓகேங்களா? ஸ்கிரீன் டைம் அதிகமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, கண்ணுல இருந்து தண்ணி அந்த லூப்ரிகேஷன் ப்ராப்ளம் இப்பவே ஆயிடும். எனக்கு வருது ஆக்சுவலி. இப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு ட்ரை ஆயிடும். சோ இப்பவே நான் ஐ மிஸ்ட்னு ஒரு டிராப்ஸ் போட்டுக்கிறேன் நானு. ஓகே. அப்பனாதான் என்னால வந்து நல்லா கண்ணு சிமிட்ட முடியும். இல்லாட்டி எனக்கு அரிக்கும், இல்ல இரிட்டேஷனா இருக்கும். சோ அதான் சொல்றேன், உங்களுக்கு பிசிக்கலா விட சைக்கலாஜிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். எப்படியாச்சும் அந்த ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணுங்க. இருக்கிற ஸ்கிரீன் டைம் கண்டிப்பா யாராலையும் ஸ்மார்ட் போன் இல்லாம இந்த டைம்ல ஐடில வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஐடிலே முடியாது. நான் ஐடிலே முடியாது. சோ எங்க அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021 வரைக்கும் ஸ்மார்ட் போனே யூஸ் பண்ணது கிடையாது. ஆனா இவரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 வீடியோ தட்டுறாரு டெய்லி. 21 வரைக்குமே அவர் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணது கிடையாது. 21ல தான் ஸ்மார்ட் போனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா ஒரு 5-6 வீடியோ தட்டினே இருப்பாரு. அவரு அதான் சொல்றோம், அது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு அங்க போனதுக்கு அப்புறம். எக்ஸாக்ட்லி ட்ரூ. எங்க அப்பாவும் அதேதான் சேம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட என்ன சொல்றது, கான்ஸ்டன்டா நம்மளும் we need to keep improvise. அவங்க இம்ப்ரூவைஸ் ஆகிற வரைக்கும் நம்மளும் இம்ப்ரூவைஸ் ஆயிட்டு அட்லீஸ்ட் டு சேஃப்கார்ட் ourselves. இன்னொன்னு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்பாக்கு பண்றேன்னா ஸ்மார்ட் போன் வாங்கி தரணும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் வாங்கி தருவீங்க, அதை ஏதோ நல்லது பண்றோம்னு நினைச்சு. ஆனா அந்த தவறை மட்டும் தவறுதான் பண்றோம்ல. ஆனா நம்ம இங்க இருக்கோம், அங்க பேசணும்னா வீடியோ கால்னா ஆப்வியஸ்லி கொடுத்துதான் ஆகணும். சோ நம்ம டெக்னாலஜியை we cannot avoid, அதுல இருக்கிறத யூஸ் பண்ணி ஆகணும், மினிமைஸ் பண்ணலாம், கொண்டு வரணும்ன்றதுதான் கருத்து. ஸோ கௌதம், ஸோ இன்னும் ஆக்சுவலி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வி கேம் அவர் எண்ட் ஆஃப் த ஷோ. உங்களுக்கும் ஆல்மோஸ்ட் நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம we will continue. இன்னும் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு தான் தூங்கு. ஓ இல்ல, என்னால அட்லீஸ்ட் படம் பார்க்கணும்ல உங்களுக்கு. அதுக்கு இதுக்கப்புறம் நீங்க படம் ஆரம்பிச்சு 12 ஆயிரும். கண்டிப்பா தேங்க்ஸ் எல்லாம் கௌதம். நிறையவே இன்சைட்ஃபுல்லா நீங்க பேசுனீங்க. நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஐ ஹோப் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம திருப்பியும் வில் கெட் கனெக்டட். தேங்க்யூ ப்ரோ. இட் வாஸ் a pleasure talking to you anytime. சரிங்களா? டெஃபினெட்லி. தேங்க்ஸ் ப்ரோ.